கேக்குற இத போல ஒவ்வொரு புண்ணியவான்களும் ஏன்னா ஒரு கல்வி என்றால் கல்வி கண்டாரும் இல்லை வென்றாரும் இல்லை. கலைவாணி அம்பாளே இன்னும் படிக்கிறாங்க. நாம ஏதோ சிற்றருக்கு ஏற்றதான் செய்ய முடியும். இந்த பாடல்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது, எங்க முளைத்தது, ராமசாமி வாத்தியார் எங்கே எழுதினார், அந்த பாடல் நம்ம கிட்ட எப்படி வந்து சேர்ந்தது? கப்பிவாக்கம் கோவிந்தராஜ ஆசிரியர் அவர் புகழ்ச்சி கொண்டு வரும்போது நாங்கள் செவி கொடுத்து கேட்டோம். அந்த பாடல் அவரை வைத்து இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட புண்ணியமூர்த்தியா இருக்க முடியாது. சவனாபுரி வேந்தன் கவர்ந்து சென்று அதை இருக்கும்படியான சடையப்பன் என்று சொல்லும்படியான புண்ணியமூர்த்தி. அவங்க இறணின்னு கூப்பிடுவாங்க எல்லாம். அந்த பேர் தான் இதுவரைக்கும் தெரியும். சடையப்பன் என்ற பேர் அவர் உடலை விட்டு மூச்சு அகன்ற பிறகு இன்னைக்குதான் அவன் சடையப்பனே எனக்கு தெரியும். அவன் இறணின்னு கூப்பிடுவாங்க. சிறிய வயதுல இருந்து அப்படி ஒருவருக்கு ஒருவர் முகவாட்டம் இல்லாமல் ஏன்னா பெரியாமல் எங்க பார்த்தாலும் தாத்தாடுவான் அயாடுவான் சோத்தெல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளை. சமணாபுரி வேந்தன் கவர்ந்து சென்று அப்பா 15 தினங்கள் ஆகிவிட்டது. விடிந்தால் 16வது நாளையில பெண்டு பிள்ளைகள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் அனைத்து ஒருமிக்க சேர்ந்து 6வது தின்கிற 1000 பிராமணரை கொண்டு வந்த அன்னதானம் சொன்னதானம் கோதானம் செல்லானம் சொல்ல முடியாது. 32 தான தர்மங்களை கொடுத்து அந்த சடையப்பன் என்று சொல்லும்படியான புண்ணியமூர்த்திக்கு சிலோர் தர்ப்பணம் செய்ய போகின்றார்கள். அந்த சிலோர் தர்ப்பணம் செய்ய முன்னமே யமனோடு கடும் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் மோட்ச வழி எப்படி கிடைக்கும், பிடியும் வரை இது அமர்ந்திருக்கார்களா, அவர் உற்றார் உறவினர்கள் அனைத்து மாமன் மத்துனர் அனைத்தும் அமர்ந்து அவருக்கு மோட்ச வழி நடத்தி கொண்டிருக்காங்க. கண் மிதித்தால் அந்த சடையப்பன் என்று சொல்லும்படியான புண்ணியமூர்த்தி அவர் பெயரை உற்சாகம் பண்ணி கொண்டிருந்தால் அண்ணவருக்கு ஒரு முச்சி மோசம் கிடைக்கும் தான் இந்த இரவெல்லாம் சொல்லுவாங்க. துண்ணு கோயித்து தெரு கூத்தாடுறான்னு அதல்ல. ஆமா அதான் உண்மை. அப்படி அல்ல. அந்த புண்ணியமூர்த்தி இரவெல்லாம் கண்மீட்டு அவருடைய பெயரை உற்சாகம் பண்ணி சடையப்பா இரணியன் என்று அவர் பெயர் சொல்லிக் கொண்டு இருந்தால் அவருக்கு மோட்ச வழி கிடைக்கும். ஆராதனை ஆராதனை பூஜை நாளைக்கு அப்படி நடைபெற இருப்பதால் அந்த புண்ணியமூர்த்தி சொர்க்கம் சேர வேண்டும் என்று மாமல்லபுரம் அடுத்த கோயிலமேடு ஓம் ஸ்ரீ திரௌபதா தேவி நாடக சபா கொண்டு வந்து இந்த நாடக அரங்கேற்றம். அப்படி அந்த இறந்த சடையப்பனுடைய பாதாளத்திற்கும் தம்பி அந்த உரிமையாளராக இருக்க முடியாது திரௌபதா தேவி நாடக சபா ஆசிரியர் ஓம் ஸ்ரீ திரௌபதா தேவி நாடக ஆசிரியர் இன்னும் லட்சமணன் சொல்ல முடியாத புண்ணியமூர்த்தி அண்ணன் ஒரு ஆதாரம் இருந்திருக்கும். தலைமை தாங்கிய பேராசிரியர் இருக்க முடியாது. இன்னும் வேதகிரி ஆசிரியர், இன்னும் கோடேரி குமாரன் மருதங்க சக்கரவர்த்தி, ஆனூர் எட்டியப்பன் ஆசிரியர் அண்ணாடி ஆதாரம் இருந்திருக்கும். அப்பா நாம மட்டும் ஒரு கூத்தாடி இங்க இருக்கும். எத்தனையோ மைல் தூரத்தில் இருந்து செஞ்சில இருந்து பழனி அண்ணன் விழுப்புரம் அன்பு அண்ணன் பழனி அண்ணன் 2 பேரும் இன்னைக்கு வானா துட்டு கம்மியா இருக்குது அவ்வளவு தூரம் எங்க வர வச்சிருந்தாரு. வேண்டாம்பா சிறியதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவர்களை எப்படியாவது வரவையிரு. அவன் சொன்ன மாதிரி நல்லவங்க பிறந்த எத்தனை மணி நேரம் எங்க இருந்துட்டு எங்க லோல் பட்டு என்ன வச்சுட்டு வரோம். நான் வந்து அங்க பட்டு வரேன், நீ போய் உள்ள பூந்துக்கிறியாது. சரி அப்படியா இருந்தால் அந்த புண்ணியமூர்த்தி பாரதம் இருந்திருக்கும். பேர் ஆசிரியர் கோடேரி குமாரன் மருதங்க சக்கரவர்த்தி, ஆனூர் எட்டியப்பன் ஆசிரியர். எப்படிதான் இருந்தாலும் நான் தாளம் அடிச்சுக்கின்னு இருந்தா கூட எனக்கு முன்ன தாளம் இருப்பாரு. அந்த கொம்பனாலே அந்த மாதிரி இசை பிடிச்சி மருதம் அடிக்கிற ஆள் கிடையாது. அவர் பெருமையை நாம சொல்லக்கூடாது, இருக்கிறவங்க சொல்லணும். அப்பேற்பட்ட புண்ணியமூர்த்தி பாரதம் இருந்திருக்கும். வணக்கம்.